கன்னியாகுமரி அருகே கிறிஸ்துமஸ் விழாவில் தாவேகாவினர் அத்துமீறி நடந்து கொண்டு மோதலில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. இதனையடுத்து 3 பேர் மீது வழக்கு பதிந்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை கிறிஸ்துமஸ் விழாவில் தாவேக நிர்வாகிகளான ஆதவர்ஜுனா, அருண்ராஜ் ஆகியோர் பங்கேற்றனர். இதனால் ஏற்கனவே விழாவில் பங்கேற்பதாக இருந்த காங்கிரஸ் தலைவர்கள், MP, MLAக்கள் விழாவை புறக்கணித்தனர். இதனிடையே விழா தொடங்கும் போதே வெளிநகரங்களைச் சேர்ந்த தாவேகவினர் ஏராளமானோர் அங்கு குவிந்தனர். கிறிஸ்துமஸ் விழா என்பதால் அரசியல் சாயம் இருக்கக்கூடாது என கூறியும் நிகழ்ச்சிக்கு வந்த ஆதவர்ஜுனா தாவேக கொடியை காட்டியதால் லேசான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தொடர்ந்து கிறிஸ்துமஸ் விழா தொடங்கும் முன்பு நடந்த ஊர்வலத்தில் தாவேகவினர் பலரும் மதுபோதையில் நடனமாடி அப்பகுதி மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தியதாக கூறப்படுகிறது. இதனை தடுக்கச் சென்ற விழா ஏற்பாட்டாளர்களுடன் அவர்கள் மோதலில் ஈடுபட்டதால் இரு தரப்பினரும் கடுமையாக தாக்கிக் கொண்டனர். உள்ள விட்ட இதை நடக்கு மனசிலாச்சா கலைஞ்ச வருஷம் எப்படி நடந்து அவனோட பின்னர் அங்கு கூடுதல் போலீசார் சென்றதை அடுத்து மோதலில் ஈடுபட்ட தாவேகவினர் தப்பி ஓடினர். தொடர்ந்து கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சி தொடங்கியதும் அடிக்கடி விஜய் பாடல்கள் ஒலிக்கப்பட்டதால் கிறிஸ்தவர்களும் அப்பகுதி மக்களும் அதிருப்தி அடைந்தனர். மேடை அருகே விஜய் பாடலுக்கு தாவேகவினர் நடனமாடிய போது அதனை தட்டி கேட்ட விழா ஏற்பாட்டாளர்களுடன் அவர்கள் மோதலில் ஈடுபட்டதால் மீண்டும் பதற்றம் நிலவியது. மோதலின் போது வீடியோ பதிவு செய்த செய்தியாளர்களின் செல்போனை பறித்து தாக்க முயன்றதாக விழா ஏற்பாட்டாளர்கள் மீது போலீசில் புகார் அளிக்கப்பட்டது. அதன் பேரில் விழா ஏற்பாட்டாளரான ஸ்டீபன் உட்பட 3 பேர் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிந்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கிறிஸ்துமஸ் விழாவில் ஆதவர்ஜுனா அரசியல் பேசியதும் தாவேகவினரின் நடவடிக்கையும் விழாவில் பங்கேற்றவர்கள் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.